ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். தயவுசெய்து இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாங்கோ, அப்போ தான் எனக்கு லைவுக்கு வரக்கூடியா இருக்கும். நீங்கள் ஃபோனுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி இடக்க இந்த லைஃப் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கோம். அதால் ஃபோனுக்கு கால் பண்ணாங்க ப்ளீஸ். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். இப்போ நான் இந்த கரண்ட் இஷ்யூ என்னன்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொண்டு வந்தவ சிங்களத்தில் எழுதினபடி. ஹலோ, என்ன மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணாதீங்கோ. கால் பண்ணால் என்னால் லைவுக்கு வர இல்லாது. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். இன்றைக்கு வந்து பின்னரம் 7 மணி போல் வந்து சொன்னவைன்னு சொன்னால், அதாவது வந்து என்ன பின்னேரம் வந்து என்ன இதில் இருந்து போக சொல்லி, அப்போ நான் அந்த கடிதத்தை பார்த்தேன். சிங்களத்தில் இருந்தது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இரவு 7 மணிக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்றை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு கையில் தீர்த்துறதுக்கு வேண்ட. நான் இப்போ தான் 3 நாளை பிறகு சாப்பிட்டு கொண்டிருக்கேன். உண்மையாக என்ன பிரச்சனை சொன்னால், என்ன சட்டப்படி போக சொல்லி வந்து கடிதத்தை கொண்டு தந்தவ சட்டப்படி போக சொல்லி. அப்போ நான் சொன்னேன்னா, நாளைக்கு விடிய 8 மணிக்கு தான் எனக்கு வந்து சட்டப்படி கடிதத்தை கையில் வேண்டலாம். அதாவது வந்து நாளைக்கு விடிய 8 மணிக்கு வந்து நான் ஆஃபீஸுக்கு போகணும். சட்டப்படி அந்த கடிதத்தை என் கையில் தந்து, அப்போ நான் எனக்கு சிங்களம் தெரியாதுமே, எனக்கு சிங்களம் தெரியாது. சட்டப்படி வந்து எனக்கு தெரியாத மொழியில் இருக்கிற ஒரு கடிதத்தை வந்து எனக்கு தந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. உண்மையாகவே அதாவது வந்து உண்மை இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் நான் இருக்கிற ரூம். அதாவது இந்த குவார்ட்டர்ஸுக்கு வந்து நான் இருக்கிற ரூம் இதுதான். அதில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. மற்றது வந்து இதில் ஒரு அல்மாரி ஒன்று இருக்குது. இதில் ஒரு பெட் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த சகவாசம் நடக்கிற ரூம். எனக்கு வந்து நான் கட்டாயம் நாளைக்கு போகணுமென்ற ஒரு தேவையும் இல்லை. மற்றது சட்டப்படி போக வேண்டிய தேவை. எல்லா டாக்டர்ஸும் வந்து பாதிக்கப்படினோம். அதால் வந்து நான் அதை வந்து திருத்தோன் நினைச்சேன். ஒரு நாளைக்கு எங்கள்ட நாடம் வந்து யூகே மாதிரி யூஎஸ்ஏ மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள நாடா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போய் ஒரு ஆளை போய் கெஞ்சுற நாடா இல்லாமல் சிஸ்டம் உள்ள நாடாக வர மாட்டேன் நான் ஆசைப்பட்டேன். அதால் நான் அந்த சேஞ்சஸை வந்து ட்ரை பண்ண படிக்கிறேன். என்னால் முடிஞ்ச சேஞ்சஸ் நான் செய்தேன். என்னால் முடிஞ்ச சேஞ்சஸ் நான் செய்தேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு பிரச்சனையும் இரவு படா எங்கள் போலீஸோடது வந்து அதாவது வந்து டாக்டர்ஸ் 25 பேரும் வந்து இந்த இரவுலேருந்து டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். நான் நாளைக்கு போகிறேன்ட்டு இவர் நெச்சுக்கொண்டு சொல்லியிருக்கணும். அதால் என்னென்னா, அவள் வந்து இதில் தொடர்ந்து டியூட்டியை செய்யணும். அதாவது என்னால் தான் போகலைன்னு சொன்னபடியால், அதாவது வந்து என்னால் தான் இந்த போராட்டங்கள் வந்து நடந்தேன்னு சொல்லி அவ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். அதால் இதை சொல்லணும் என்னென்னு சொன்னால், என்ன போக சொல்லி அதால் வந்து தாங்கள் பழைய மாதிரி ஒர்க் பண்ணுவேணும்னு சொல்லி கொண்டிருக்கணும். அப்போ அதை என்ன நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நெகோஷியேட் ரவுண்டு. அப்போ நான் சொன்னான், என்னால் தானே வேலை செய்யலைன்னு சொன்னால் அவே வந்து உடனே வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னான். இப்போ 3 நாளாக என்னால் முடிஞ்ச டயாலிசிஸ் எல்லாம் நான் பார்த்து, அதாவது வந்து குருதி சுத்தரிப்பிற நோயை வந்து எல்லாமே பார்த்து, விடிய கிழமை 4:30 நிறுத்துறோன்ட்டு 5 மணிக்கு கிளம்பி, ஹலோ, அந்த அவை வந்து பின்பக்கத்தால் மற்ற டாக்டர்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போடுறது பொதுமக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள். டாக்டர்ஸை உள்ளுக்க வர விடுங்கோ, வேலை செய்ய விடுங்கோ. அவர் தான் சொல்லி கொண்டு வந்தது வந்து, நான் போனால் வந்து வேலை விடணும், நான் தான் பிரச்சனைன்றதால இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறேன். எனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. 3 நாளும் சாப்பாடு இல்லாததால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். உண்மையாகவே நான் குவார்ட்டர்ஸில் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி லைவில் வந்து காட்டி கொட்டுறேன். நித்ரோலும் வரைக்கும் பெரும்பாலும் நித்ரோல மாட்டேன். நான் நித்ரோலும் வரைக்கும் நான் வந்தவங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல், இந்த தமிழன் ஒருத்தன் வாயத்துலேருந்து வெளியே கூடான்னு சொல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டை தாண்ட மாட்டேன். உயிரோட பிணமாக கொண்டு போகிறேன்டா, பிணமாக கொண்டு போட்டேன். நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன், தமிழுக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன். நான் போக மாட்டேன். எந்த அப்பா வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்லி அதை நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தரும் ஒரு பிரச்சனைப்படாமல் இருங்கோ. நான் ஃபேஸ்புக்கில் ஒரு நீங்கள் போடணும்னா ஃபேஸ்புக்கில் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு சாப்பாடு கூட செய்து கொண்டாங்களே நன்றி. ரூமில் வந்து ஒரு சாப்பாடு இருக்கையில் அதால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நான் உண்மையாக வெளியே போக வலிக்கிட்டது இவங்களுக்கு பயந்து இல்லை. உங்களுக்கு அந்த
வீடியோ நான் போட்டு நான் வடிவா இவங்களுக்கு பயந்து வழியாக போகிறேன்னு சொன்னால் அப்பயே போயிருக்கணும் வழியாக இவங்களுக்கு பயந்து போலீஸ்காரர் பயந்து போடையில் மற்றது போலீஸ்காரர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் தீர்க்க பார்க்குறாங்க அவங்களுக்கும் சோழிகள் கூட தான் யோசிக்கிறாங்க வடிவாக கதைச்சவங்க என்னோட நான் அவைக்கு சட்டத்தை விளங்கப்படுத்தி சொன்னான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னான் அவையால் அரெஸ்ட் பண்ண இல்லாத இப்போ அவங்க வடிவா சொன்னவங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண இல்லை அரெஸ்ட் பண்ணல டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை நாங்களும் புள்ள ஊட்டிக்காரர் நீங்கள் இந்த 3 நாள் ஃபுல்லாக எனக்கு உங்களை பார்த்துனீங்கன்னா எங்களுக்கு மனச்சாட்சி இருக்கான்னு சொல்லி அதுவும் பத்திரனா சார் வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவும் அவங்களே அரெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு அவங்க இப்போ பத்திரனா சார் அதாவது வந்து அந்த பிடி சார் இருக்கிறார் பத்திரன் சார் அவர் தான் மேக்சிமம் என்னை வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் தன்னால் முடிஞ்ச வேலையை எல்லாத்துகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய அதாவது தன் வேலையை தக்க வச்சு கொள்ளணுன்றதுக்காண்டியும் மற்றது தான் இதில் வெளியேற்றிட்டேன்னு காட்டுறதால வந்து தான் வெண்டுட்டேன்னு காட்டுறதுக்காண்டியும் வந்து மற்ற ஒரு சும்மாண்டமே கொண்டுட்டு காட்டுறதுக்காண்டியும் மேக்சிமம் ட்ரை பண்ணி வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வந்து என்னோட வடிவாக நெகோஷியேட் பண்ணி கழிச்சு பார்த்தேன் அதுக்கு பிறகு கோல் பண்ணுறதால வந்து எனக்கு லைஃப்பில் கட் ஆகி கொண்டு அடிக்கடி ஒவ்வொரு செகண்டும் கோல் வந்து வந்துருக்கு அதாவது வந்து எல்லா விதத்தாலையும் வந்து அதாவது விபி சமன் பத்திரன் சார் வந்து என்னை வெளியேற்றத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டவர் கடிதங்களை கொண்டவர் முழுக்க விஷயமும் நான் டிஃபெண்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா சட்ட ரீதியாக அதாவது வந்து சனிக்கிழமையில் வந்து என்ன சனிக்கிழமை பின்னரில் வந்து இதை பண்ண சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கிற 7 மணி எனக்கு தெரியாத மொழியில் உள்ள அதாவது நல்லா கதைக்கலாம் 7 இருப்பேன் 8 மணிக்கு நான் ஆஃபீஸுக்கு போக போகிறதும் இல்லை சைன் வைக்க போகிறதும் இல்லை இது என்ன அடித்து சைன் வைக்க போகிறதும் இல்லை இது நடக்க போகிறதும் இல்லை